முன்னணி தோழர் எங்கள் அருமை தோழர் சந்திரசேகர் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். வன்முறையே தனது குலத்தை தொழிலாக கொண்டிருக்கின்ற RSSின் சங் பரிவார் அமைப்புகளின் அரசியல் அமைப்பான பாரதிய ஜனதா இன்று 10 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பாரதிய ஜனதா இந்த 10 ஆண்டு கால நடைமுறையில் 1000 ஆண்டுகால அவர்களின் கனவை நனவாக்கும் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே இருவேறு பிரிவுகள், இருவேறு வர்க்கம், அதாவது கம்யூனிஸ்டுகள் நாங்கள் சொல்வதெல்லாம் வர்க்கம். அது இந்திய நாட்டில் இரு வர்க்கமாக எது இருக்கிறது என்றால், ஒன்று ஆரியம், இன்னொன்று திராவிடம். திராவிடம் 97% மக்களை கொண்ட இனமாக இருக்கிறது. 3% மக்களாக ஆரியம் இருக்கிறது. இந்த ஆரிய எதிர்ப்பு போராட்டங்களே திராவிடம் ஆரியத்தை எதிர்த்து போராடிய போராட்டங்கள் தான் இந்திய வரலாற்று போராட்டங்கள். இந்திய வரலாற்றில் நடைபெற்ற அத்தனை போராட்டங்களும் ஆரிய எதிர்ப்பு போராட்டங்களே. அது இந்திய சுதந்திர போராட்டம் உட்பட. இதை துல்லியமாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு இது இங்கே நடக்கின்ற அத்தனை அத்துணிகளுக்கும் தெளிவு கிடைக்கும், விடை கிடைக்கும். தொடர்களே, கடலூரிலே புனிதா என்ற ஒரு ஆதி திராவிட பெண்ணை முந்திரி தோப்பிலே கற்பழித்து கொலை செய்த எந்த செய்தியும் இந்த நாட்டில் பெரிய செய்தியாக வராது. அதே நாளில் ஒரு ஆரிய பெண் டாக்டர் டெல்லியிலே கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் என்னன்னு அதுக்கு ஒரு சட்ட திருத்தமே பாராளுமன்றத்தில் அந்த குடும்பத்தையே உட்கார வச்சு சட்ட திருத்தம் கொண்டு அந்த சட்ட திருத்தத்துக்கு பேரு அந்த டாக்டர் அம்மா இறந்த அம்மா பேரை வைப்பாங்க. இப்படி ஆரிய இங்கே அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது. 3% சிறுபான்மை இனமான ஆரியம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. தொடர்களே, அவர்கள் வன்முறை மூலமாக இந்த நாட்டில் உள்ள நிலங்களை கையகப்படுத்துவதே தனது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். கைபர் கணவாய் போரான் வழியாக பழைக்க வந்த இந்த போர்க்காலத்தில் தான் இங்க திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் கோயில இவ்வளவு காலமாக யார் கையில் இருந்ததோ அவங்க கிட்ட இருந்து பிடிங்கி ஆரியர்கள் வாசம் போயிருக்கிறது. 10 ஆண்டு காலமாக ஆரியர்கள் தான் அந்த அருணாச்சல ஈஸ்வரரை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. 97% மக்கள் நாம 3% ஆரியர்களை விட்டுட்டு அவனுங்கிட்ட போய் விடுதலைக்காக கேட்டு வந்தோம். அதான் நிலைமை. பாபர் மசீதி இடிப்பு வழக்கு பேரே பாபர் மசீதி இடிப்பு வழக்கு பேரு நல்லா புரிஞ்சுக்கங்க. வழக்கு பேர் என்னடானாக்கா பாபர் மசூதி இடிப்பு வழக்கு. அப்ப யார் இடிச்சானா அவனுக்கு தண்டனை கொடுக்கறத நான் தீர்ப்பாகணும். இல்ல தண்டனை இல்லைன்னு கூட சொல்லிட்டு போ, அதான தீர்ப்பாகணும். ஆனா யார் இடிச்சானா அவனுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லணும். அப்படின்னா எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆட்கள் இங்கே நாட்டில் நீதிபதிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அப்ப யார் ஆள்றான்றதையும் புரிஞ்சுக்குங்க. அதுதான் விஷயம். ஏண்டா இந்து மத பிரகாரம் ஒருத்தன் செத்துட்டானா அவனை படிச்சுட்டு அங்க கும்பிட்ட யார் கும்பிட்டாருன்னு தெரியுமா? செத்தவனை கும்பிட்டாரா அர்த்தம். அதுதான் அங்க ஒரு சமாதி கட்டிட்டு கும்பிட்டாலும் சரி, ஒரு கல்லை வச்சு கும்பிட்டாலும் சரி, இந்து மத பிரகாரம் யார் தரையில போட்டு பச்சை வச்சுக்கிறியோ அவனை கும்பிட்டா அர்த்தம். அப்ப ஒரு மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயிலும் கட்டிட்டு அங்க கும்பிட்ட யாரை கும்பிட்டதா அர்த்தம். அப்ப நீங்களாம் உண்மையாவே இருந்துக்கலாம். அதான் நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி இந்து மதத்துக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது, இஸ்லாமியத்துக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது, கிறிஸ்துவத்துக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவரவர்கள் சொத்தை அவரவர்கள் தான் பாதுகாக்க வேண்டும். உன் சொத்தை வேற ஒருத்தன் வந்து பாதுகாக்க முடியுமா? உன் சொத்தை நான் வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனம். வக்ஃபு வாரிய திருத்த சட்டன்றது அதான் அர்த்தம். சொத்தை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அயோக்கியத்தனம். அப்ப
நாங்க என்ன கேட்கறோம்னா, அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. அறநிலைத்துறையில யாரையாவது இஸ்லாமிய உள்ள போட்டு அதிகாரியா போட முடியுமா? அந்த சட்டத்தில் சொல்லுதா? அது அரசு தான் நடக்குது. அதுல யாரையாவது ஒரு இஸ்லாமியோ கிறிஸ்தவனையோ அறநிலைத்துறையில போட முடியுமா? போட முடியாது. சட்டத்துல இடம் இல்ல. ஒரு பூசாரியா கூட போட முடியாது. அந்த கோயில பெருக்கிறவனா கூட போட முடியாது. அதே மாதிரிதான் வக்ஃபு வாரியத்துல இந்துக்களை போட முடியாது. அதே மாதிரிதான் சர்ச்சில் இந்துக்களையோ முஸ்லீமையோ போட முடியாது. அதான் நியாயமா இருக்கும். ஏன்னா உனக்கு நம்பிக்கையே கிடையாது. சர்ச்சில் இருக்கிற இயேசு மேல இந்துக்களுக்கோ முஸ்லீமுக்கோ நம்பிக்கை இருக்குமா? இருக்காது. அப்புறம் பேர் அந்த கோயில்ல நீ ஒண்ணு நிர்வாகிக்க போட முடியும். அதே மாதிரி அறநிலைத்துறையில இந்துக்கள் கோயில்ல முஸ்லீமுக்கோ கிறிஸ்தவனுக்கோ நம்பிக்கை இருக்காது. அப்புறம் எப்படி அதுல உன்னை ஒரு அதிகாரியா போட முடியும்? உன்னை கோயில் நிர்வாகிக்க போட முடியும்? போட முடியாது. அதே மாதிரி தான் வக்ஃபு வாரியத்துல உனக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்காது. நீ எப்படி அங்க போய் நீ ஒரு அதிகாரியை போடணும்னு விரும்புற? எந்த நேரத்தில் அது நியாயம்? தவறா தெரியாது. அப்ப ஆக்கிரமிப்பு பண்ணுவது ஒரு வழக்கம். இவனுக்கு கொலைத்தொழில் என்னன்னா கலவரம் பண்ணதான் இவனுக்கு கொலைத்தொழில். இந்த கலவரம் பண்ற சங் பரிவார அமைப்புகளின் அரசியல் அமைப்பு தான் இந்த பாரதிய ஜனதா. ஆகவே சிறுபான்மை என இந்த நாட்டில் இருக்குது. சிறுபான்மை இல்லைன்னு நான் சொல்ல. சிறுபான்மை என்பவர்கள் ஆரியர்கள். 3% ஆரியர்கள் தான் சிறுபான்மையர்கள். இந்த ஆரியத்தை எதிர்த்து, இந்த அரசியல் நிலைப்பாட்டை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த நடைபெற்ற போராட்டங்கள், நான் முன்ன சொன்ன மாதிரி இங்க நடைபெற்ற போராட்டங்கள் எல்லாமே ஆரிய திராவிட போரே. ஆரியத்தை எதிர்த்து திராவிடர்கள் நடத்திய போராட்டம் தான். அதான தவிர இங்க வேற எந்த போராட்டமும் இல்லை. நீங்க எல்லா போராட்டத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். சரி, பாபர் மசீதி இடிச்சு ராமாயணத்தில் இருக்குன்னு சொன்னேன். அயோத்தியா பட்டணம்னு சொன்னேன். அயோத்தியா பட்டணம் எங்க திருநாள் மாவட்டத்தில் என்னடா கட்டமடு பக்கத்தில் அயோத்தியா பட்டணம் இருக்குது. அங்க வந்து கட்டிக்கோ, உங்களை யார் வேணான்றது. சேலத்துக்கு பக்கத்துல அந்த ரயில்வே பாட்டாட்டு அது பூரா அயோத்தியா பட்டணம் தான். அங்க வந்து கட்டிக்கோ. ஏன் அர்த்தம் கோயில போய் இடிச்சுட்டு கட்டணும்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்னன்னா கலவரம் மட்டும்தான் தொழில். இதுதான் வேலை. அதுதான் குல தொழில் அவனுக்கு. இன்னைக்கு என்னன்னாக்கா மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களை காலி பண்ணிட்டு அங்க மற்ற மக்களை புகுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஆதரவு பண்ணி இவன் கையாளுறதுக்கு தான். அதே மாதிரி இங்க திருவண்ணாமலை ஒரு வேலை நடக்குது. ஜவாது மலைய 248 கிராமங்களையும் கையகப்படுத்தி ஜிண்டால் கம்பெனிக்கு விற்க போறோம். ஏன் தெரியுங்களா? அது இரும்பு தாது இருக்குது. இரும்பு தாதை ஜிண்டால் கம்பெனிக்காரங்க இருந்து எடுத்து போய் சேலத்துல உருக்கி, சேலத்துல எடுத்து போய் மெட்ராஸ்ல ஆர்கோட்டில் ஏற்றத்துக்கு அதுக்காக உருவாக்கப்பட்ட வழி தான் 8 வழி சாலை. 8 வழி சாலையை எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர எதுக்காக அந்த 8 வழி சாலைன்னு யாராவது கேட்டானா? கிடையாது. பொதுமக்கள் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாதுன்றோம். அப்ப எதுல அந்த 8 வழி சாலை அப்படின்னு விளக்கத்தை சொன்னானா? சொல்லல. இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? கிட்டத்தட்ட 20 நாளா நீங்க சென்னை ஆபீஸ் பண்ணீங்கன்னா பண்ருவாயிலிருந்து கல்லாத்தூர் வரைக்கும் வேற யாரும் அடமானம் போட முடியாது. நிறுத்தி வச்சுட்டான். மலையாள மக்கள் மட்டும்தான் அடமானம் போடலாம். மலையாள மக்களே அவரே கையில காசு தராங்க. அவன் எப்படி காசு தருவாங்க? அவன் ஏதோ ஒரு கடன், அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், புள்ளிய படி வைக்கணும், ஒரு அடமானம் வைக்கிறானா அடமானம் வைக்க முடியாது மற்ற மக்கள்கிட்ட அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்துட்டான். இப்போ 16 நாளா அந்த அடமானம் வைக்க முடியாது மலையாள மக்கள். எதுக்காக அடமானம் வைக்க முடியாது நிறுத்துறாங்கனாக்கா மலையாள மக்கள் காலி பண்ண போறான். அந்த 248 கிராமத்தையும் காலி பண்ண போறான்னு அர்த்தம். RSS அது அந்த வேலையை செய்யுது. ஜிண்டால் கம்பெனிக்கு விற்க போறான். அதான் உண்மை. அது நண்பர்களே, நேரத்தை கருதி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.